துணையாய் வர வேண்டிய இடத்தில் நமக்கு துணையாய் வருவார். நாம் நடக்க முடியாத சூழ்நிலை வரும்போது நம்மை தாங்கி, நம்மை கரம்பிடித்து, நம்மை அரவணைத்து நடத்தி செல்வார். காலுண்டவே முடியாத சூழ்நிலை வரும்போது நம்மை தோளின் மேல் தூக்கி சுமந்து செல்கிறது. அல்லேலூயா. விதமாய் நம்மில் அன்பு வைத்து நடத்தக்கூடிய ஒரு தெய்வம் எங்கே நம்ம பார்க்க முடியும்? அல்லேலூயா. தேவனுடைய அன்பு எப்படிப்பட்டது? விசேஷித்த அன்பு. தேவனுடைய கிருபை விசேஷித்த பிரகாரம். நம்மில் நான் என்று சொல்லுவதற்கு எதுவுமே கிடையாது. எல்லாமே அவர்தான். எல்லாமே இயேசு. அல்லேலூயா. எல்லாமே இயேசு. நம்மில எதுவும் இல்லை. நம்மில ஒன்றும் இல்லை. பேசுறோம், உள்ள போறோம், மூச்சு வெளியே விடலன்னா முடிஞ்சு போச்சு. அல்லேலூயா. ஒவ்வொரு சூழலையிலும் நம்மை காக்கிற தெய்வம். வேதத்தில் சில காரியங்களை நாம் பார்க்கிறோம். தேவனுடைய சில திட்டங்களை பார்க்கிறோம். வேதத்தில் நாம் வாசிக்கிறோம், வேதாகமத்தை திறந்த உடனே ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தான் என்று எழுதப்பட்டு அந்த வேத வசனம் வேதாகமே தொடங்குகிறது. ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். தேவன் சிருஷ்டித்த வானமும் பூமியும் எப்படி இருக்கும்? சூப்பரா இருக்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. மகிமையா இருக்கும், பியூட்டிஃபுல்லா இருக்கும். தேவன் வானத்தையும் பூமியை சிருஷ்டித்தாச்சுன்னா, ஓ வாட் a beautiful world அப்படி சொல்லக்கூடிய அளவுக்கு அது இருக்கணும். ஆனால் அடுத்த வசனம் ஏமாற்றத்தை அளிக்கிறது. பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாயிருந்தது. ஒரு வசனம் சொல்லுகிறது. அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, ஏன் அந்த ஒரு சூழ்நிலை அங்க வருகிறது? ஒரு ஏமாற்றமான சூழ்நிலை. ஆதியாகமம் முதல் அதிகாரத்திலே நம்ம வாசிக்கிறோம். அதுக்கு பிறகு தேவன் 6 நாள் சிருஷ்டிப்பு, 5 நாள் சிருஷ்டிப்பை முடித்து 6வது நாள்ல தான் மனிதனை சிருஷ்டிக்கிறாங்க. 6வது நாள் மனிதன் சிருஷ்டிக்கப்படுகிறான். அதுக்கு முன்னாலே பூமி ஒழுங்கின்மையும் வெறுமையும் என்பதை பார்க்கிறோம். தேவனாகிய கர்த்தர் வானத்தையும் பூமியும் சிருஷ்டிப்பதற்கு முன்பு தேவனாகிய கர்த்தர் இருக்கிறாங்க. பிதாவாகிய தேவன் உலகத்திலே உண்டு. உலகம், அல்லேலூயா. வானம் பூமி என்பது தனி, உலகம் என்று சொல்லக்கூடிய வரலாறு தனி. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இந்த வானமும் பூமியும் உருவாக்கப்பட்டது தேவனாகிய கர்த்தர். அதுக்கு முன்னாலே இருக்கிறாங்க பிதாவாகிய தேவன், ஆண்டவராகிய இயேசு, பரிசுத்த ஆவியானவர். அப்படி 3 பேரும் திருத்துவ தெய்வமாய் இருக்கிறாங்க. அல்லேலூயா. உன்னதத்தில் இருக்கிறாங்க, உன்னதத்தில் வாசம் பண்றாங்க, உன்னதத்தை தனக்கு இடமாக கொண்டிருந்தாங்க. அந்த உன்னதத்துல தான் பரலோகம் என்று சொல்லக்கூடிய அருமையான வாசஸ்தலத்தை ஸ்தாபித்து வைத்திருக்கிறாங்க. உன்னதத்தில் வாசம் பண்ணுகிற நித்திய வாசியும் பரிசுத்தம் உள்ளவரும் ஆகிய தெய்வம். வாசிப்போம். நித்திய வாசியும் பரிசுத்த என்கிற நாமம் உள்ளவரும் ஆகிய மகத்துவமும் உன்னதமானவர் சொல்லுகிறதாவது, உன்னதத்திலும் பரிசுத்த ஸ்தலத்திலும் வாசம் பண்ணுகிறவராகிய நான் பணிந்தவருடைய ஆவியை உயிர்ப்பிக்க வேண்டாமா? பணிந்தவருடைய ஆவியை உயிர்ப்பிக்கவும், நொறுங்கி போய் கிடக்கிறவர்களை, நொறுங்கி விழுந்து கிடக்கிறவர்களை நான் உயிர்ப்பிக்கிறதற்கும், நொறுங்குண்டு பணிந்து என் சமூகத்தில் விழுந்து கிடக்கிறவர்களை அந்த நொறுங்குண்டு பணிந்த ஆவி உள்ளவர்களிடத்திலே வாசம் பண்ணுகிறேன். நான் முடியும். I can do anything அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, என்னால எல்லாம் சாதிக்க முடியும், என்னால எல்லாம் நடத்த முடியும், என் குடும்பத்தை என்னால நடத்த முடியும், என் தொழிலை என்னால நடத்த முடியும்,
நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், என்னால தேவராஜ்யம் போக முடியும் அது சொன்னா எனக்கு எல்லாம் தெரியும்னு சொன்னா அவனுக்கு ஒண்ணுமே தெரியாது. அல்லேலூயா. அருமையான தெய்வ பிள்ளைகளே, நொறுங்கொண்டு பணிந்து கிடக்கிற கொஞ்சம் பரிசுத்தவான்கள், பலிபீடத்துக்கு முன் நிற்கிற கர்த்தருடைய ஊழியக்காரர்கள், என்னாலே இல்லப்பா எல்லாம் உங்களால தான் என்று நொறுங்கி பணிந்து கிடக்கிற ஒரு கூட்டம் பரிசுத்தவான்கள் உண்டு. நொறுங்கி பணிந்து கிடக்கிற ஒரு கூட்டம் விசுவாசிகள் உண்டு. என்னால முடியாதுப்பா, என் குடும்பத்தை என்னால நடத்த முடியும், இந்த பிள்ளைகளை என்னால நடத்த முடியாது, இந்த புருஷன் கூட இருந்து என்னால வாழ முடியாது ஆண்டவரே, என்னால இந்த உலகத்தில் ஜீவிக்க முடியாதப்பா, ஒரு நிமிஷம் ஒரு இப்பொழுது என்னை கைவிடுவீர் என்றால் நான் வாழ முடியாது ஆண்டவரே, என்னால பரிதாபமாய் முடிவடையும் ஆண்டவரே. கிருபை தாங்கப்பா, ஒத்தாசை தாங்கப்பா. நான் தனியா அந்த வீட்டுல இருக்க முடியாது, நான் தனியா இந்த உலகத்தில் ஜீவிக்க முடியாது, நீங்க வாங்க என்னோடு கூட இருக்கு, உலகத்தின் முடிவு பரியந்தம் நான் உங்களோடு கூட இருப்பேன் என்று சொன்னீங்களே, வாங்கப்பா என் கூட இருங்க. அல்லேலூயா. நீங்க வாங்க. அப்படி நொறுங்கொண்டு பணிந்து கிடக்கிற இதயம் உள்ளவரிடத்திலே அவர் என்ன செய்கிறார்? வந்து வாசம் பண்ணுகிற தேவன். கை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா. நம்ம தேவன் நொறுங்கொண்டு பணிந்தவருடைய இதயத்திலே வாசம் பண்ணுகிறவர். ஆனால் அவர் உண்மையாகவே எங்க வாசம் பண்ணி கொண்டிருக்கிறவர்? உன்னதத்திலும், உன்னதத்தில் இருக்கிற பரிசுத்த ஸ்தலத்திலே வாசம் பண்ணுகிற தேவன். அங்கதான் அவங்களுடைய சிங்காசனம் இருக்கிறது, அங்கதான் அவங்க உட்கார்ந்து இருக்கிறாங்க, வீட்டில் இருக்கிறாங்க. அங்க இருந்து தனியா இருக்கல, அங்க தூதர்களின் ஒரு கூட்டத்தையே சிருஷ்டித்தாங்க. இந்த ஆதிகாகமும் முதல் அதிகாரம் வருதே 1:1, அதுக்கு முன்னால் உள்ள சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அல்லேலூயா. ஒரு சின்ன ஒரு ஷார்ட் நோட் சொல்றேன். அல்லேலூயா. தூதர்கள் மனிதனை சிருஷ்டிப்பதற்கு முன்பு, உலகத்தை சிருஷ்டிப்பதற்கு முன்பு தேவனாகிய கர்த்தர் தூதர்களை படைத்திருந்தாங்க. அந்த தூதர்களில் ஒருவன் பிரதானமான ஒருவனை வைத்திருந்தாங்க. அவனுக்கு கேரூப் என்று பெயரிடப்பட்டிருந்தது. லூசிபர். கேரூப் என்பதற்கு காப்பாற்றுகிறவன், பாதுகாக்கிறவன் அப்படின்னு அர்த்தம். அல்லேலூயா. இவனை கேரூபாக வைத்து ஒரு கூட்டம் தூதர்களை படைத்து அந்த தூதர்களுக்கெல்லாம் இவனை தலைமையாக வைத்திருந்தாங்க. அந்த தூதனை படைத்து வைத்திருந்த இடத்தை குறித்து வேதத்தில் வாசிக்கிறோம். அருமையான ஒரு ஸ்தானத்தில் அவனை வைத்திருந்தாங்க. ஆதியில எங்க இருந்தவன்? ஏதேனில் இருந்தவன். எங்க இருந்தவன்? ஏதேனில் இருந்தவன். அல்லேலூயா. எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 28ஆம் அதிகாரத்தில் வாசிப்போம். அதனுடைய 12 முதல் வாசிங்க. மனுபுத்திரனே, புலம்பி அவனை நோக்கி என்னவென்றால், நீ விசித்திரமாய் செய்யப்பட்ட முத்திரை மோதிரம், நீ ஞானத்தினால் நிறைந்தவன், பூரண அழகுள்ளவன், நீ தேவனுடைய தோட்டமாகிய ஏதேனில் இருந்தவன். ஏதேன் என்கிற ஒரு தேவனுடைய தோட்டம் இருந்திருக்கிறது, அங்கே நீ இருந்தவன். அந்த தோட்டம் எப்படிப்பட்ட தோட்டம்? அந்த தோட்டத்தில் நீ உட்கார வைத்திருந்த இடத்துல உனக்கு ஒரு சிங்காசனம் வைத்திருந்தேன். அந்த சிங்காசனம் பத்மராகம், புஷ்பராகம், வைரம், படிக பச்சை, கோமேதகம், எஸ்பி, இந்திரநீலம், மரகதம், மாணிக்கம் முதலான சகல ரத்தினங்களோடு சேர்ந்து பொன்னும் உன்னை மூடி கொண்டிருக்கிறது. எப்படிப்பட்ட ரத்தினங்கள்? 10 விதமான ரத்தின கற்களால பொதிந்து பாதுகாக்கப்பட்ட ஒரு ஸ்தானம் அவனுக்கு கொடுக்கப்பட்டது. பிரதானமான தூதன் அல்லவா, ஆவிக்குரிய சாயலில் சிருஷ்டிக்கப்பட்டவர் அல்லவா, ஒரு மண்ணான சாயல் அல்ல. அவர் சிருஷ்டிக்கப்பட்டது ஆவியினால சிருஷ்டிக்கப்பட்டவர். அல்லேலூயா. அல்லேலூயா. அவர் ஆவிக்குரிய சாயல். He was a spiritual being. அவர் ஆவிக்குரிய சாயலில் சிருஷ்டிக்கப்பட்டிருந்தார். ஆனால் இவ்வளவு மகிமை உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. உனக்கென்று ஒரு ஏதேன் கொடுக்கப்பட்டது. ஞானத்தில் விசேஷித்த பிரகாரமான ஞானம் கொடுக்கப்பட்டது. அழகிலே பூரணமான அழகு உனக்கு கொடுக்கப்பட்டது. 10 விதமான ரத்தனங்கள் அடங்கிய சிங்காசனத்தில் நீ உட்கார்ந்திருக்கிறாய்.
நீ சிருஷ்டிக்கப்பட்ட நாளில் உன் மேள வாத்தியங்கள், உன் நாதசுரங்கள் உன்னிடத்தில் ஆயத்தப்படுத்தப்பட்டிருந்தது. நல்ல இசைகளுக்குள்ள, நல்ல மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் முழங்க, நல்ல இசைக்குள்ளே இருந்து அவர் சந்தோஷமாய் மகிழ்ந்து கொண்டிருக்கும்படியாய் உருவாக்கப்பட்டிருந்தார். நீ காப்பாற்றுகிறதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்ட கேரு. ஒரு நிமிஷம் இதுலதான் இடைவெளி பார்க்கணும். நீ காப்பாற்றுவதற்காக, நீ உன்னை மேன்மைப்படுத்துவதற்காக அல்ல, நீ காப்பாற்றுவதற்காக சிருஷ்டிக்கப்பட்ட கேரு. நீ சிருஷ்டிக்கப்பட்டவன், உன்னை சிருஷ்டித்த கர்த்தர் நான். நீ சிருஷ்டிக்கப்பட்டவன், நீ ஒரு சிருஷ்டிப்பின் ஒரு வஸ்து, அவ்வளவுதான். நீ ஒரு சிருஷ்டிக்கப்பட்ட ஒரு பொருள். நான் சிருஷ்டிகர், உனக்கு மேலே இருக்கிறேன். என்னுடைய உனக்கே இப்படிப்பட்ட சிங்காசனமும், இவ்வளவு பெரிய அந்தஸ்தும், இவ்வளவு பெரிய மகிமையும், இவ்வளவு பெரிய ஞானமும், இவ்வளவு பெரிய பூரண அழகும் உனக்கு தந்து வந்தனம். தேவனுடைய தோட்டமாக ஏதேன்ல வச்சிருந்தேன்னா நான் இருக்கிற இடம் எப்படிப்பட்ட இடமா இருக்கும் யோசித்து பாரு. அல்லேலூயா, பிரைஸ் எல்லாம். லூசிபர், அல்லேலூயா. லூசிபரே, நீ என்ன செய்து பார், யோசித்து பார். இவர் யோசித்து பார்க்க ஆரம்பித்தார். நீ ஒன்றை காப்பாற்றுவதற்காக உலகத்தை, நான் என்ன செய்ய போறேன், பூமியை, வானத்தை உண்டாக்க போறேன், பூமியை சிருஷ்டிக்க போறேன், இதெல்லாம் மனுஷனை எல்லாம் சிருஷ்டிக்க போறேன், உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் நான் சிருஷ்டிக்க போறேன். இதுக்கெல்லாம் முன்னதாகவே உன்னை சிருஷ்டித்து வைத்திருக்கிறேன். இனி நான் உனக்கு பின்னால சிருஷ்டிக்கிற அத்தனை காரியத்தையும் நீ காப்பாற்றுவதற்காக உன்னை நான் விசித்திர ஞானத்தோடு பூர்ண அளவுள்ளவனாய் உன்னை சிருஷ்டித்து முன்னமே வைத்திருக்கிறேன். கைதட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. வாசிப்போம். தேவனுடைய பரிசுத்த பர்வதத்தில் உன்னை நான் வைத்திருந்த. தேவனுடைய பரிசுத்த பர்வதம், ஆதாம போல பூமியின் மண்ணினால சிருஷ்டிக்கப்பட்டு பூமியில ஒரு ஏதேனை உருவாக்கி அங்க கொண்டு உன்னை வைக்கும்படியாக திட்டம் போடல. நீ உன்னதத்தில் இருந்தவன், உன்னதத்தில் உள்ள ஏதேனில் இருக்கிறவன், அங்க அக்கினிமயமான கற்களின் நடுவில் உலாகிறவன், 10 விதமான ரத்தினங்களினால் புதியப்பட்டு சிங்காசனத்தில் அமர்ந்திருக்கிறவன், நீ காப்பாற்றுவதற்காகவே அபிஷேகம் பண்ணப்பட்டவன். அப்படிப்பட்ட ஒரு கேருபாய் இருக்கிறாய். நீ விசித்திரமாய் செய்யப்பட்ட முத்திரை மோதிரமாய் இருக்கிறாய். நீ ஞானத்தில் நிறைந்தவன், பூரண அழகுள்ளவன். அக்கினி மயமான கற்களின் நடுவிலே நீ உலாவினாய். ஆனா மனுஷனை, மண்ணினால சிருஷ்டித்த மனுஷனை வைப்பதற்கு கிழக்கிலே ஏதேன் என்கிற ஒரு தோட்டத்தை பூமியில ஸ்தாபித்தாங்களே, அங்க இப்படிப்பட்ட ஒரு அலங்காரங்கள், இப்படிப்பட்ட மகிமை இல்லை. அல்லேலூயா. அக்கினிமயமான கற்களின் நடுவிலே நீ உலாவினாய். நீ சிருஷ்டிக்கப்பட்ட நாள் முதல் உன்னில் அநியாயம் கண்டுபிடிக்கப்பட்ட மட்டும் உன் வழிகளில் குறைவற்று இருந்தார். இங்கதான் வருகிறது அவனுடைய வெளுகை. நீ சிருஷ்டிக்கப்பட்ட நாள், உன்னில் அநியாயம் கண்டுபிடிக்கப்பட்ட நாள். 2 நாள் இருக்குது. சிருஷ்டிக்கப்பட்ட நாள் அங்கே, உன்னில் அநியாயம் கண்டுபிடிக்கப்பட்ட நாள். என்ன அநியாயம் கண்டுபிடிக்கப்பட்ட நாள்? அதை குறித்து பின்னால எசாயா தீர்க்க தரிசன புஸ்தகத்திலே இன்னும் தெளிவாய் 14ஆம் அதிகாரத்திலே தெளிவாக அங்க சொல்லப்பட்டிருக்கு. உன்னில் கண்டுபிடித்த அநியாயம் என்ன? உன் ஆடம்பரமும் உன் வாத்தியத்தின் முழக்கமும் பாதாளத்தில் தள்ளுண்டு போயிற்று. புழுக்களே உன் படுக்கை, பூச்சிகளே உன் போர்வை, அதிகாலையில் மகனாகி விடிவெள்ளியே, நீ வானத்திலிருந்து விழுந்தாயே, ஜாதிகளை ஈனப்படுத்தினவனே, நீ தரையிலே வெட்டப்பட்டாயே. அவன் செய்த பாவம் தான். நான் வானத்துக்கு ஏறுவேன், தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்து. உனக்கு சிங்காசனம் எங்க வைக்கப்பட்டது? தேவனுடைய தோட்டமாகிய, தேவனுடைய பர்வதமாகிய அந்த பரிசுத்த எங்க ஏதேனிலே உனக்கென்று ஒரு சிங்காசனம் வைக்கப்பட்டு 10 விதமான ரத்தினங்களால் பொதியப்பட்ட ஒரு சிங்காசனத்தில் உன்னை வைத்து அக்கினிமயமான கற்களின் நடுவில் உலாவ வைத்து எவ்வளவு மகிமையா உன்னை வைத்திருந்தேன். உலகத்தை காப்பாற்றுவதற்காக ஒரு கேருபாய் உன்னை வைத்திருந்தேன். நீயோ வானத்துக்கு நான் ஏறுவேன். வானத்தில் அவனை ஸ்தாபித்த இடத்துக்கு மேலாக
வானத்தில் தேவனுடைய சிங்காசனம் இருக்கிறது. தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன். தேவனுக்கு மேலாக, தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக, தேவனுடைய சிங்காசனத்துக்கு மேலாக என் சிங்காசனத்தை நான் என்ன செய்வேன்? நீ உயர்த்த முடியாது. தேவன் உனக்கு ஒரு சிங்காசனத்தை கொடுத்தால் அது பெரிய பாக்கியம் என்று எண்ணி அதை பிடித்துக் கொள். ஒரு சிங்காசனத்தை காத்துக் கொள்ள வேண்டியது உங்கள் கடமை. அல்லேலூயா, அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, இதோ நான் திருடனை போல வருகிறேன். உன் மானம் காணப்படத்தக்கதாக விழித்துக் கொண்டு தன் வஸ்திரத்தை காத்துக் கொண்டு நடக்கிறவன் பாக்கியவான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. மானம் காணப்படத்தக்கதாக நிர்வாணியாய் நடவாதபடிக்கு. வஸ்திரத்தை விட்டுட்டு நிர்வாணியாயிராத. உன் வஸ்திரத்தை காத்துக்கொள். ரட்சிப்பின் வஸ்திரத்தை காத்துக்கொள். உன் அபிஷேகத்தை காத்துக்கொள். உன் கிருபைகளை காத்துக்கொள். உன் பரிசுத்தத்தை காத்துக்கொள். காத்துக்கொண்டு இருந்தா போதும். தேவன் வைத்திருக்கிற ஸ்தானத்திலே நட்சத்திரத்துக்கு மேல போறதும் தேவ சிங்காசனத்துக்கு மேல உயர்றதும் அந்த திட்டம் அவனுக்கு வேண்டாம். அல்லேலூயா. உயர்த்துமே. வடபுறங்களில் ஒரு ஆராதனை கூட்டத்தின் பர்வதத்திலே நான் வீற்றிருப்பேன். வட திசையில் உள்ள சீயோன் பர்வதம், சங்கீதம் சொல்லுகிறது, வட திசையில் உள்ள சீயோன் பர்வதம் வடிப்பமான ஸ்தானமும் சர்வ பூமியின் மகிழ்ச்சியுமாய் இருக்கிறது. அது மகாராஜாவின் நகரம். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். லூசிபரே, கேருபே, உன்னை உலகத்தை காப்பாற்றுவதற்காக நான் சிருஷ்டித்து வைத்திருக்கிறேன். நான் சிருஷ்டிகர். நான் உனக்கு மேலாய் இருக்கிறேன். உன்னை ஒரு பயங்கரமான 10 விதமான ரத்தினங்கள் அடங்கிய சிங்காசனத்திலே அக்கினிமயமான கற்கள் நடுவில் உலாவும்படி உன்னை சுற்றிலும் வாத்திய கருவிகளின் முழக்கத்தோடு உன்னை விசேஷித்த ஞானத்தினால் நிரப்பி விசித்திரமாக செய்யப்பட்ட முத்திரை மோதிரமாக வைத்திருந்தேன். புழுக்களே உன் படுக்கை, பூச்சிகளே உன்னுடைய போர்வை. எங்கே இருந்தவர்? மகிமையான ஒரு சிங்காசனம், சுத்தி வாத்திய முழக்கங்கள், அக்கினிமயமான கற்களின் நடுவிலே பூரண அளவுள்ளவன், ஞானத்தில் நிறைந்தவன், காப்பாற்றுவதற்காக தேவனால் சிருஷ்டிக்கப்பட்ட ஒரு கேருபாய் இருந்தவர். இப்போ பாதாளத்திலே தள்ளப்பட்டு புழுக்கள் உன் படுக்கை. பெட்டு வந்து புழு என்ன செய்யும்? ஒரு இடத்துல கிடக்குமா? எழுதிட்டே இருக்கும். அப்போ ஸ்பிரிங் மெத்தட். அல்லேலூயா. அப்படியே எப்படி புழுவா எழுதிட்டே இருக்கு. ஒரு படுத்து கிடந்தாச்சுன்னா அது மசாஜ் பண்ணிவிடும். புழுக்களே ஒரு படுக்கை. மேலே மூடிக்கொள்றதுக்கு ஒரு பெட்ஷீட் வேணுங்க, போறது. அது என்னது? பூச்சிகளை அப்படியே வந்து மேலே அந்த தேனீச்சி வந்து அப்பி கொண்டு இருக்கிறது மாதிரி பூச்சிகள் எல்லாம் வந்து அப்பி கொள்ளும். அதான் அவனுக்கு போறது. அல்லேலூயா. 4ஆம் வசனம், நான் மேகங்களுக்கு மேலாக உன்னதங்களுக்கு ஏறுவேன். நம்முடைய தேவனை குறித்து நாம் வாசித்தோம். அவர் எங்க வீற்றிருக்கிறவர்? உன்னதத்திலே வீற்றிருக்கிற தேவன். வடதிசையில் உள்ள சீயோன் பர்வதம் வடிப்பமான ஸ்தானமும் சர்வ பூமியின் மகிழ்ச்சியுமாயிருக்கிறது. அது மகாராஜாவின் நகரம். தேவன் அதில் உயர்ந்தவராய் அறியப்பட்டிருக்கிறார். நம்முடைய ஆராதனை எல்லாம் வடதிசையில் உள்ள சீயோன் பர்வதத்துக்கு நேராக ஏறெடுக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. நாம் செய்கிற ஆராதனை எல்லாம் வடதிசையில் உள்ள சீயோன் பர்வதத்துக்கு நேராக ஏறெடுக்கப்பட்டுக் கொண்டே இருக்கிறது. சங்கீதம் 48ஆம் சங்கீதத்தில் அந்த சம்பவங்களை நாம் வாசிக்கிறோம். அல்லேலூயா. அது சர்வ பூமிக்கும் எப்படி இருக்கிறது? மகிழ்ச்சியா இருக்கிறது. வடதிசையில் உள்ள சீயோன் பர்வதம் வடிப்பமான ஸ்தானமும் சர்வ பூமிக்கும் மகிழ்ச்சியுமா இருக்கிறது. லூசிபரே, உன்னை காப்பாற்றுவதற்காக ஒரு கேருபாய் வைத்தாலும் சர்வ பூமிக்கு மகிழ்ச்சியை கொடுக்கிற ஒரு இடம் வடதிசையில் உள்ள சீயோன் பர்வதம். அங்கே தேவனுடைய சிங்காசனம். அது சர்வ பூமியின் மகிழ்ச்சி. அதுவே மகாராஜாவின் நகரம். அந்த நகரத்தில் அதன் அரண்மனைகளிலே தேவன் உயர்ந்த அடைக்கலமாய் அறியப்பட்ட அந்த வடதிசையில சீயோன் பர்வதத்திலே சீயோன் மலையிலே அந்த அரண்மனை இருக்கிறது. அதுதான் தேவனுடைய சிங்காசனம் அடங்கிய அரண்மனை. அதில் தேவன் உயர்ந்த அடைக்கலமாக அறியப்பட்டிருக்கிறார். அப்படிப்பட்ட சூழலையிலே இருக்கிற தேவனுக்கு முன்பதாக இவனை வச்சிருந்த இடத்துல இருக்காம, சில ஊழியக்காரர்களை பாருங்க, வைக்கிற ஸ்தானம் வந்தா இருக்கும், இவங்களுடைய நோட்டம் என்ன வந்தா இருக்கும். சில விசுவாசிகளை பாருங்க, சபையில வைத்திருக்கிற ஸ்தானம் வந்தா இருக்கும்,
இவங்களுக்கு எங்கேயோ போகணும், மேல போகணும். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். முன்ன வரணும், பிரசங்கம் பண்ணணும், பாஸ்டர் மாதிரி நான் மாறணும், என்ன ஒரு நான் ஒரு ஊழியத்தை செய்யணும், நான் ஒரு சபை நடத்தணும். கொஞ்ச நாள் இருந்தா போதும், ஒரு 10 பேரை கூட்டி வச்சு அவங்களும் ஒரு சபை நடத்துவாங்க. இல்ல, உன்னை தேவன் எதற்காக நியமித்தாரோ அந்த அழைப்பிலே நிலைத்தது. உன்னுடைய தெரிந்து கொள்ளுதலை படித்துக் கொள், உன் அழைப்பை தெரிந்து கொள், அழைப்பை தெரிந்து கொள்ளுதலையும் உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். அப்படி இருந்தால் நீங்கள் ஒருபோதும் கெட்டு போக மாட்டீர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அழைப்பை தெரிந்து கொள்ளுதலை உறுதிப்படுத்திக் கொண்டால் நீங்கள் ஒருபோதும் கெட்டு போக மாட்டீர்கள், இடறி போக மாட்டீர்கள் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. அல்லேலூயா. எனவே என்ன சொன்ன, மேகத்துக்கு மேலா உன்னதத்துக்கு ஏறுமே, உன்னதமானவருக்கு ஒப்பாவே என்று ஒரு இருதயத்துல நீ சொன்னாயே, ஆனால் நீ அகாதமான பாதாளத்திலே தள்ளுண்டு போனாய். அல்லேலூயா. ஒரு விசித்திரமாய் செய்யப்பட்ட முத்திரை மோதிரம். ஒரு தூதனுடைய நிலைமையை பாருங்க. அங்க இருந்து உன்னதத்திலே எவ்வளவு நடந்திருக்கு. அவன் விழும்படி தள்ளப்பட்டான். அவன் விழுந்த இடம் தான் பாதாளம். அல்லேலூயா. தேவன் வீற்றிருக்கிற உன்னதத்திற்கும் அவன் தள்ளப்பட்டு விழுந்து போன பாதாளத்துக்கும் இடைப்பட்ட பகுதியில தான் கர்த்தர் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தாங்க. தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தாங்க. அந்த பூமி சிருஷ்டிக்கப்பட்டதற்கு கீழே அந்த பாதாளம் அவனுக்கு என்று கொடுக்கப்பட்டது. அல்லேலூயா, அல்லேலூயா. கை தட்டி கர்த்தரை மேன்மைப்படுத்துவோம். அல்லேலூயா. சரி, அதை அப்படியே விட்டுருவோம். இங்க வருவோம். தேவனாகிய கர்த்தர் வானத்தையும் பூமியை சிருஷ்டித்தார். 6ஆம் நாளிலே மனிதனை சிருஷ்டிக்கிறாங்க. மனிதனை எப்படி சிருஷ்டிச்சாங்க? தேவ சாயலின்படி, தேவ ரூபத்தின்படி. அவங்க அப்படியே சிருஷ்டித்த தேவனுக்கு பாருங்க, ஒரு பாட்டு பாடினாலும் சரி, வசனம் நம்ம தீர்க்க தரிசனம் சொன்னாலும் சரி, கர்த்தரை வர்ஷிப் பண்ணனாலும் சரி, எல்லாம் வசனத்துக்கு ஒன்று தான் இருக்கணும். ஒரு பாட்டு பாடுவாங்க, என்ன ஆவியான தேவனுக்கு ரூபம் ஒன்றும் இல்லை, ரூபம் இல்லை, எல்லாம் சொல்ல சொரூபம் இல்லை, சொரூபம் வைக்கக்கூடாதுன்னு கர்த்தர் சொல்லியிருக்காங்க. தேவனுக்கு ரூபம் உண்டு. அல்லேலூயா. ஆவியான தேவன் தான், ரூபம் உண்டு. பின்பு தேவன் நாம் நமது சாயலின்படியேயும் நமது ரூபத்தின்படியேயும் மனுஷனை உண்டாக்குவோமாக என்று ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்துல சொல்றாங்க. நமது, நாம், நமது அப்படின்னா பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் 3 பேர். சிருஷ்டித்த கர்த்தர் 3 நிலையில தான் இருக்கிறாங்க. பிதாவாகிய தேவன், ஆண்டவராகிய இயேசு, பரிசுத்த ஆவியானவர். 3 நிலையில மனுஷர்கள் உலகத்தை காப்பாற்றுறாங்க. பிதாவாகிய தேவன் உலகத்தை சிருஷ்டிக்கிறாங்க. அந்த வார்த்தை வேதம் சொல்லுகிறது. அந்த வார்த்தை தேவன் வாயில சொல், வானம் உண்டாக கடவது, பூமி உண்டாக கடவது, மரம் செடி கொடிகள் உண்டாக கடவது, சமுத்திரம் உண்டாக கடவது சொல்றாங்களே, அந்த வார்த்தை தான் ஆண்டவராகிய இயேசு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்காங்க. யோவான் சுவிசேஷம் 1 அதிகாரத்தை நம்ம வாசிக்கும் போது, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்துல தான் இருந்தது, அந்த வார்த்தை தான் தேவனாகவே இருந்தது, அந்த வார்த்தை மாம்சமாகி. அந்த வார்த்தைக்கு கர்த்தர் என்ன செய்கிறார்? வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும், 1:14 வாசிக்கிறோம், கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள் வாசமாகிறார். வார்த்தை அப்ப உண்டாக கடவுது. அந்த வார்த்தை தான் இயேசு. பரிசுத்த ஆவியானவர் ஆதியிலே தேவன் வானத்தை பூமியை சிருஷ்டிக்கும் போது பரிசுத்த ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டே இருக்கிறார். 3 பேருடைய சேர்ந்து சிருஷ்டிப்பிலே 3 பேரையும் நாம் பார்க்க முடிகிறது. எந்த ஒரு காரியத்தை எடுத்து ஒரு மனுஷரை சிருஷ்டித்தாலும் பாருங்க, 3 நிலை தான்: ஆவி, ஆத்மா, சரீரம். ஆவி இல்லாம சரீரம் இல்லை. சரீரத்துக்குள்ள அந்த ஆவி இல்லைன்னா சரீரம் இல்லை. ஆத்மா ஆவி 2 சேர்ந்து சரீரத்துக்குள்ள இருந்தா தான் மனுஷனை மண்ணினாலே சிருஷ்டிக்கிறாங்க, உருவாக்குறாங்க. ஒருபடி மண்ணு தான் நம்ம அப்படி பொம்மை மாதிரி நிற்குது. அந்த மண்ணுக்குள்ள நாசியில போய் என்ன செய்தார்? தேவனாய் கர்த்தர் ஊதினார். அவன் ஜீவ ஆத்மா ஆனான். ஜீவன் பிளஸ் ஆத்மா.
ஜீவ ஆத்மா. அந்த ஜீவன் தான் உயிர், ஆவி. அந்த ஆத்மா தான் ஆத்மா. அந்த மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டது சரீரம். மூன்று சேர்ந்து தான் ஒரு மனுஷன். அல்லேலூயா. ஆவி, ஆத்மா. ஆவி போயிட்டுனா செத்து போனார், இறந்து போனார். ஜீவன் போயிட்டு, ஜீவன் போன பிறகு பிரயோஜனம் இல்லை. மண்ணு எங்க இருந்து எடுக்கப்பட்டதோ அங்க கொண்டு வச்சிட வேண்டியதுதான். மண்ணுல வச்சிட வேண்டியதுதான். மூன்று நிலை. சும்மா ஒரு இயற்கையாக ஒரு பூவை பாருங்க, ஒரு புலவர் எடுத்துக்கிடுங்க. ஒவ்வொரு பூக்களுக்கும் ஒரு வடிவம் உண்டு, ஒரு நிறம் உண்டு, ஒரு வாசனை உண்டு. ரோஜா பூவுக்கு ஒரு மனம் உண்டு, அதுக்கு ஒரு நிறம் உண்டு, வடிவம் உண்டு. அந்த வடிவத்தை பார்த்த உடனே இது ரோஸ், இது ரோஜா பூ. மல்லிகை பூவுக்கு ஒரு தனி வடிவம், செம்பருத்தி பூவுக்கு ஒரு தனி வடிவம். பூக்களில் அப்படி பூவா இருக்கட்டும். மரங்களை எடுத்துக்கொள்ளுங்க, ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு விதமான தோற்றம் உண்டு. ஒரு இலையை பார்த்தோன்னா இது இந்த மரம், இந்த கனியை பார்த்தோன்னா இது இந்த மரம். அல்லேலூயா. மூன்று நிலைமைகளே ஒவ்வொன்று இயற்கையானது சிருஷ்டிக்கப்படுகிறது. அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இவ்விதமாய் கர்த்தர் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்து அதிலே மனிதனை சிருஷ்டித்து தம்முடைய சாயலின்படியும் தம்முடைய ரூபத்தின்படியும் சிருஷ்டித்தாங்க. இப்போ தேவனுக்கு ஒரு சாயல் உண்டு. எப்படி ஆதாம் சிருஷ்டிக்கப்பட்டானோ அந்த சாயல், எந்த ரூபம் ஆதாமுக்கு கொடுக்கப்பட்டதோ அதை போன்ற ஒரு ரூபம். அதான் மனுஷ சாயல் தான் தேவனாகிய கர்த்தர். சும்மா ஒரு ஆடு மாடு போல, சும்மா ஒரு மிருகத்தின் ஒரு நாயை போல, சும்மா ஒரு சூரியனை போல, சும்மா ஒரு ஏதோ ஒரு தோற்றத்தை இயற்கையில சிருஷ்டிக்கப்பட்ட ஒன்றை போல ஒரு மிருகத்தின் சாயலோ ஒன்றுமே கிடையாது. தேவனுக்கு மனித சாயல். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படி தேவ சாயலின்படி சிருஷ்டிக்கப்பட்டான் மனிதன். சிருஷ்டிக்கப்பட்ட மனுஷனை கிழக்கு ஏதேன் என்கிற ஒரு தோட்டத்தை உண்டு பண்ணி அந்த தோட்டத்தில் கொண்டு அவனை பத்திரப்படுத்தி வைத்து ஆதாமுக்கு ஒரு அழகான ஒரு மனைவியை கொடுத்து அயர்ந்த நித்திரையை வர பண்ணி வெளியிருந்து கொண்டு வந்தா, ஒரு சம்பந்தம் கலந்து தூர குடும்பத்திலிருந்து கொண்டு வந்தா அவன் சொல்றதை கேட்க மாட்டானே. அவனுக்கு சரீரத்திலிருந்தே ஒரு எலும்பு உருவி அவனுக்கேற்ற ஒரு துணையை ஆயத்தப்படுத்தி ஏவாளை கொடுத்து இவ்விதமாக இவர்களை சந்தோஷப்படுத்த ஏதேன் என்கிற அழகான தோட்டத்தை உண்டு பண்ணி, ஏதேன் என்றாலே மனமகிழ்ச்சி. அங்க உன்னதத்தில் இருந்த ஏதேனில் இருந்தவனே அந்த ஏதேனை இழந்து போனான், பாதாளத்தில் தள்ளப்பட்டான். அல்லேலூயா. இங்கே பூமியில ஒரு மனுஷன் உருவாக்கப்பட்டான். உன்னதத்தில் உருவாக்கப்பட்ட தூதன் அந்த ஸ்தானத்தை இழந்தான். உன்னதத்தில் உள்ள ஏதேனை இழந்தான். ஆனால் பூமியில மண்ணினால உருவாக்கப்பட்ட ஆதாம் இந்த மண்ணிலே உருவாக்கப்பட்ட ஒரு ஏதேன் தோட்டத்திலே சந்தோஷமாக இருக்கும்படி வைக்கப்பட்டிருந்தான். தேவனாகிய கர்த்தர் சில பிரமாணத்தை கொடுத்தாங்க. தேவன் ரட்சிக்கப்பட்ட உங்களுடைய வாழ்க்கையில ஊழியம் செய்கிறவர்களாக இருக்கட்டும், விசுவாசிகளாக இருக்கட்டும், நமக்கு எந்த பிரமாணங்களை தருகிறாங்க. நீ இப்படி இருக்க வேண்டும், ரட்சிக்கப்பட்டாச்சு, நீ இனி பாவம் செய்யக்கூடாது, பாவம் மன்னிப்பு உனக்கு கிடைச்சா இனி பாவம் செய்யாது, மனம் திரும்பியாச்சா இனி சீர்பட்டு நட, நீ ரட்சிக்கப்பட்டாயா, நீ ஊழியத்தை செய்கிறாயா, கர்த்தரை பின்பற்றுகிறாயா, இப்படி நீ ஜீவிக்க வேண்டும். நிபந்தனை கொடுக்கிறாங்க, பிரமாணம் கொடுக்கிறாங்க. பிரமாணத்தை மீறுகிறது பாவம். கொலையும் கொள்ளையும் விபச்சாரமும் வேசித்தனமும் மட்டும்தான் பாவம் நினைக்காது. தேவன் கொடுக்கிற பிரமாணத்தை நீ மீறிட்டான்னா பாவம், அவ்வளவுதான். அல்லேலூயா. தேவன் சொல்றாங்க, ஒரு தீர்க்கதரிசியை பார்த்து, நீ வந்த வழியா, நீ போன வழியா திரும்பி வராம நீ வேற வழியா என்ன செய்வா, அந்த இடத்துல தண்ணியோ அப்பமோ நீ புசிக்காத குடிக்காத, நீ திரும்பி பார்க்காத, வந்துருங்க, ஜீவன் தப்ப ஓடிடு. என்ன ஒரு கிழமை தீர்க்கதரிசி போய் சொல்றான், போய் சொன்னான். தேவன் எனக்கு சொன்னாரு, நீ வந்து என் வீட்டில் சாப்பிடு, நீ தண்ணியும் குடி. இவன் அவன் சொன்னான்னு சொல்லி தேவனுடைய வார்த்தையை விட்டு மனுஷனுடைய வார்த்தைக்கு போனான். எப்பவும் தேவனுடைய வார்த்தை பலிபீடத்திலிருந்து வரக்கூடிய தேவனுடைய வார்த்தைக்கு ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளை நீ செவி கொடுக்கிறாயோ அது வரைக்கும் நன்றா இருப்பீங்க. என்றைக்கு பலிபீடத்திலிருந்து வருகிற வார்த்தையை உதறி தள்ளிவிட்டு மாம்சத்தின்படி, எங்க சொந்தக்காரங்க, அவங்க தான் எனக்கு பண உதவி செய்கிறவங்க, அவங்க தான் என்னை ஆதரிக்கிறவங்க, என்னை தேய்க்கிறவங்க, பாசுகளை பணமா தரப்போறாரு. அதனால நம்ம வீட்டில் நடக்கிற திருமண காரியமா இருக்கட்டும், ஒரு வீடு கட்டுற விஷயமா இருக்கட்டும், குடும்பத்துல மாம்சமான உறவுகளிடத்திலிருந்து நம்ம ஆலோசனைக்கு ஓடி போகிறோம். ஆண்டவர் சொல்ல, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு
காட்டுவேன், உண்மையை கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். வெயிட் பண்ண என் சமூகத்தில் பலிபீடத்திலிருந்து வரக்கூடிய சத்தத்தை என்றைக்கு நீ கேட்காமல் மாமிச பிரகாரமான சத்தத்தை கேட்கிறாயோ, மனமகிழ்ச்சியின் தோட்டமாகி ஏதேலிருந்து நீ பிடிங்கி எறியப்படுவாய். உன் மனமகிழ்ச்சியிலிருந்து நீ விடுவிக்கப்படுவாய். மனமகிழ்ச்சி உன்னை விட்டு எடுபட்டு போகும். கை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா. எவ்வளவு நாள் உங்களை ஆதரிக்கிற சத்தம் பலிபீடத்திலிருந்து வரும். உங்களை வளர்க்கிற ஒரு தாய்ப்பாலை போன்ற, தாய்ப்பாலை விடவும் மேலான ஒரு களங்கம் இல்லாத பால் பலிபீடத்திலிருந்து உங்களுக்கு வருகிறது. அதை நீங்கள் ஒவ்வொரு நாளும் குடித்து பருகி வளர்ந்து புதிதாய் பிறந்த குழந்தையை போல வளர்ந்து வரணும். அங்கேயும் பார்க்காதங்க, அவனையும் பார்க்காதங்க, அவங்களையும் பார்க்காதங்க. நேரா பார்த்து ஓடுங்க. விழுந்து போனவங்களை பார்க்காதங்க. விழுந்து போனவங்களை பார்த்தா நீங்களும் விழுந்து போவீங்க. பின்வாங்கி போனவங்களை பார்க்காதங்க. கிறிஸ்துவுக்காக நல்ல செபித்து சபையில் உத்தமமாய் ஊழியக்காரர்களுக்கு தோள் கொடுத்து முன்னணியில் நிற்கிறவங்க யாரும் உண்டுன்னா அவங்களோட ஐக்கியம் வைத்துக் கொள்ளுங்க. பின்மாறி போனவங்க, ஜபத்துல குறைபட்டு கிடக்கிறவங்க, சும்மா பிரசங்க நேரம் தூங்கிட்டு இருக்கவங்களோட ஐக்கியப்பட்டா உங்களை அந்த தூக்கம் பிடித்துக் கொள்ளும். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா, அல்லேலூயா. இவ்விதமாய் தேவன் பிரமாணத்தை கொடுத்தாங்க. நீ எல்லாம் இந்த ஏதேன் தோட்டத்தில் உனக்கு மனமகிழ்ச்சிக்காக எல்லாம் உருவாக்கி இருக்கிற மகனே, இந்த தோட்டத்திலோட எல்லா விருட்சத்தின் கனிகளையும் புசிக்கலாம். பாரு, உனக்கு ஜீவ விருட்சத்தின் கனியை வச்சிருக்கேன், அதை விட மேல எல்லது உண்டு. ஆனால் நன்மை தீமை அறியத்தக்க ஒரு விருட்சம் நடப்பட்டு இங்கே இருக்கிறது. அதில் உள்ள கனியை மட்டும் நீ என்ன செய்யாத, சாப்பிடாத. அதை நீ பார்க்காத. அது எப்படி இருக்கும்? திங்க் பண்ணாத, ஆராய்ச்சி பண்ணாத. செய்யாதேன்னு சொன்னா, செய்யாதேன்னு விளக்கப்பட்ட பாவத்தை குறித்து நீ திங்க் பண்ணாத. அதுல மேல உன் கண்ணை, தேவையில்லாத காரியத்தின் மேல உன் கண்ணை என்ன செய்யாத, பறக்க விடாத. அது அப்படி இருக்குமா இப்படி இருக்குமா திங்க் பண்ணாத. அல்லேலூயா. நீ உன்னை அந்த காரியத்துக்கு விலக்கி காத்துக்கொள். ஏன் அதை பற்றி நீ யோசிக்கலையான்னு கேட்டேன். அதுதான் எனக்கு, அது பாவம், எனக்கு அது தேவையில்லை என்றதை விட்டு ஒதுங்கி ஜீவிப்பாய் என்றார். தப்பிக்கொள்ளுவாய். பலிபீடத்தின் வார்த்தை கர்த்தர் சொன்னாங்க, அதை மட்டும் புசிக்காத. இப்பதான் பாதாளத்தில் தள்ளப்பட்ட ஒருத்தர் இருக்கிறானே, சிருஷ்டிக்கப்பட்டவன், அந்த ஆவியாய் சிருஷ்டிக்கப்பட்டவன் லூசிபர். அவன் வந்தாங்க இருந்து. ஹல்லேலூயா. சர்ப்பமாக அங்க வந்து தோட்டத்துக்குள் நுழைந்தான். சர்ப்பம் எப்படி இருந்து தெரியுமா? இப்ப இருந்த சர்ப்பத்தை மாதிரி அருவருக்கப்படத்தக்கதா இருக்காது, அலங்காரமான சர்ப்பமா இருக்கும். அல்லேலூயா. தேவனால் சபிக்கப்பட்டவன் அவன். சர்ப்பமாட்டாங்க வந்தா பாருங்க, சர்ப்பத்துக்கு அந்த நாட்களில் கால்கள் இருந்தது, வால் இல்லை, கால் இருந்தது. ஒரு மலை பாம்பு, எல்லாம் ஒரு நல்ல பாம்பு, ஒரு பெரிய ஒரு பாம்பு. அது 2 கால்களோடு நடந்து, எத்தனை காலு? 2 காலு 4 காலு கால்களோடு நடந்து அது எழும்பி நிற்கும் போது எவ்வளவு உயரத்தில் நிற்கும் பாருங்க. தென்னை மரத்தில் உள்ள தேங்காயை பறிக்கும், கொய்யா மரத்தில் உள்ள கொய்யாப்பழம் பறிக்கும், பனை மரத்துல இருந்து நொங்கு வெட்டி குடிக்கும், நொங்க போய் தொலைச்சி குடிக்கும், தென்னை மரத்துல இருந்து இளநீ குடிக்கும், ஆப்பிள் மரத்துல இருந்து ஆப்பிள் பழம் தின்னும். இப்படி பழங்கள் அது இது சாப்பிட்டு வளர்ந்துட்டு இருந்த பாம்பு. அல்லேலூயா, அல்லேலூயா. ஓ, தேவனாகிய கர்த்தர் சொன்ன வார்த்தைக்கு விரோதமாக யோவாளுக்கு போதனை செய்தது. தேவ சாயல்படி சிருஷ்டிக்கப்பட்டவன் ஆதாம். அதனால அமைந்த போகலை. இந்த ஆதாம் தேவனுடைய சாயலாகவும் ஏவாள் தன் புருஷனுடைய சாயலாகவும் மாற்றப்பட்டான். அல்லேலூயா. அவன் நேரா புருஷனுடைய சாயலால் சிருஷ்டிக்கப்பட்ட, புருஷனுடைய சரீரத்தின் ஒரு எலும்பில் இருந்து சிருஷ்டிக்கப்பட்ட ஏவாள் இடத்தில் போயிட்டு, தேவனாகிய கர்த்தர் இதை சாப்பிடக்கூடாது, ருசிக்க கூடாதுன்னு சொன்னது உண்டோ? ஆமா உண்டு. சும்மா சாப்பிடுவான், ஒண்ணு இல்லையா, நீ சாப்பிடு பாரு. உடனே அந்த ஸ்திரீ அந்த 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 விருட்சத்தின் கனி எப்படிப்பட்டது? நல்ல கனியை குறித்து, அந்த கனி ரொம்ப டேஸ்டா இருக்கும். அது என் கண்களுக்கு எப்படி இருக்கும்? ரொம்ப இனிமையானது. அது என் புத்தியை நல்லா தெளிவிக்கக்கூடியது. அதனால அதை நான் என்ன செய்ய போறேன்? பறித்து சாப்பிட போறேன் தீர்மானிச்சு சாப்பிட ஆரம்பித்தான். சாப்பிட்டவனுடைய பாவ கண்கள் திறக்கப்பட்டது. நானும் சாப்பிட்டாயே, என் புருஷனை விட்டு நான் விலகி விட்டேனே என்பதை உணர்ந்தாள். ஒரு வித்தியாசமான உலகத்துக்குள்ளே போய்விட்டேனே உணர்ந்தாள். எப்படியாக என் புருஷனுக்கு விலை கொடுக்கணும். அவள் தானும் புசித்து தன் புருஷனை, ஒருவேளை கர்த்தர் சொல்லியிருக்காருமா, நான் அதை புசிக்க மாட்டேன், ஒருவேளை ஆதாம் சொல்லியிருக்கான். தேவ சாயல்படி சிருஷ்டிக்கப்பட்டவன் இல்லையா? அல்லேலூயா. மனைவிக்கு அடிமையா இருக்கிறவங்க
மனைவி சொல்லுக்கும்படியே நடக்கிறவங்க அநேக பரிசுத்தவான்கள் உண்டு. அவங்க எல்லாம் மாட்டிக்கிடுவாங்க. மனைவியை வகை வைக்காம மனைவியுடைய ஆலோசனை விடவும் கர்த்தருடைய ஆலோசனை, மனைவியுடைய ஒரு போதனை விடவும் கர்த்தருடைய போதனைகள் நிலைத்திருக்கிற பரிசுத்தவான்கள் தான் தங்களை காத்துக்கொள்ள முடியும். அல்லேலூயா. சொல்லியிருக்கணும், ஏமா நீ என்னம்மா வேதனைப்பட்டு நிற்கிறான், ஏன் நீ பிசாசுக்கு செவி கொடுத்தா, ஏன் சர்ப்பம் சொல்றதை கேட்டா, தேவனாகிய கர்த்தர் தான் சொல்லிட்டாங்களே, அதை புசிக்க நாள் சாவாய், நீ ஏன் நீ செத்து தருங்க, நீ தான் செத்ததே செத்தா போ, நான் தேவனுடைய கற்பனை விட்டு விலக மாட்டேன், தேவன் எனக்கு இன்னொரு மனைவி தருவார்னு சும்மா இருந்திருக்கிறான். இருக்கல. அல்லேலூயா, அல்லேலூயா. கல்யாண மந்திரம் ஓதி ஆட்டம் பிடிச்சி நீங்க ஒரே ஒரு கடி கடிங்க, இந்த பாருங்க, நீங்க கடிக்கலன்னா நான் சாக போறேன். ஆதாம் வாங்கிட்டார். அல்லேலூயா. கடிச்சார். ஆதாம் அந்த பாவத்தில் விழுந்தார். தேவனாகிய கர்த்தர் 2 பேரும் நிர்வாணியாய் உணர்ந்தார்கள், பாவம் செய்தார்கள். பயம் அவர்களுக்குள் வந்தது, திகில் வந்தது, நடுக்கம் வந்தது. ஓ, கர்த்தரை விட்டு விலகினாங்க. தேவனாகிய கர்த்தர் தினமும் பகல்ல குளிர்ச்சியான வேளையில வந்து உலாவி இவங்களை விசாரிக்க வர்றாங்க. அன்றைக்கு விசாரிக்க வரும்போது ஆதாம காணல. ஆதாம் தேக்கு மரத்துக்கு பின்னால ஒழிச்சு இருக்கிறார். ஏவாள் அங்க ஒரு கொல்லா மரத்துக்கு இடையில ஒழிச்சு இருக்கிறாங்க. 2 பேரும் ஆளுக்கு ஒரு மரத்துக்கு இடையில எழுதியிருக்கிறாங்க. ஆதாமே, என் மகனே, எப்பொழுது என் தேவனாகிய கர்த்தர் வருவார் என்று விழிமேல் விழி வைத்து காத்திருப்பாயே, எங்கே போனாய், எங்கே இருக்கிறாய்? நாம் புசிக்க வேண்டாம் என்று சொன்ன விருட்சத்தின் கனியை நீ புசித்தாயோ? காரியம் புரிந்து விட்டது. நிர்வாணி என்பதை அறிந்து நான் ஒழித்திருக்கிறேன். நிர்வாணி என்று உனக்கு அறிவித்தவன் யார்? தேவனாகி கர்த்தர் வந்தாங்க. ஷார்ட்டா சொல்றேன், டைம் முடிகிறது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வந்தாங்க, தோட்டத்தில் வந்தாங்க, எல்லாரையும் கூப்பிட்டாங்க ஒரு ஜட்ஜ்மெண்ட். ஹல்லேலூயா. ஸ்திரீயை முதலாவது ஆதாம கூப்பிட்டாங்க. என்னப்பா, நீ ஏன் நான் புசிக்காண்டான்னு சொன்னேன், விருட்சத்தின் கனியை நீ ஏன் புசித்தா? அது ஸ்திரீயானவள் எனக்கு நீங்க கல்யாணம் முடிச்சு வச்சே, நான் கல்யாணம் வரைக்கும் நல்லா தான் இருந்தேன். கல்யாணம் முடிச்சு வந்த ஸ்திரீயானவள் சொன்னா நம்ம சோதர கூட்டத்துக்கு போக வேண்டாம், பாஸ்டிங் பிரேயருக்கு போக வேண்டாம், ஆராதனைக்கு போக வேண்டாம், தொழிலை கவனிப்போம், உபவாசம் பண்ணான்னா, ரசோபாகம் கொடுக்காண்டாம், காரியம் செய்யாண்டான்னு அவள் சொன்னதை நான் கேட்டுட்டேன். நீங்கள் தானே எனக்கு கொடுத்தீங்க, நல்ல ஒரு விசுவாசி, நல்ல விசுவாச குடும்பத்தில் உள்ள வாங்கி கொடுத்தேல, அவள் தான் என்ன மோசம் போக்கிட்டான். அப்படியா? அந்த ஏவாள், ஏம்மா உன்னை நான் நல்ல ஒரு மனுஷியாக சிருஷ்டித்து கொடுத்தேனே, ஏன் நீ அவன் இந்த பாடுபடுத்தினா? நீ கெட்ட அவனையும் கெடுத்தியம்மா, ஏன் இந்த காரியத்தை செய்யலாம்? ஸ்திரீ சொன்னா, நான் நாட்டு செய்யலைங்க, அந்த சர்ப்பம் என்னை வஞ்சித்து போட்டது. அல்லேலூயா. சர்ப்பத்துக்கிட்ட வந்து, அல்லேலூயா, நீ ஏன்பா இப்படி என் பிள்ளைகளை வஞ்சித்தா அப்படின்னு கேட்கும்போது, ஓ பிசாசு, லூசிபர். அல்லேலூயா, அல்லேலூயா. இவ்விதமாய் 3 கூட்டத்துக்கும் நியாய தீர்ப்பு கொடுக்கப்படும். ஆதாம் ஸ்திரீயை பார்த்து சொன்ன, ஸ்திரீயே, சாயலின்படி சிருஷ்டித்த மனுஷனை நீ வஞ்சிக்கப்பட்டாய் அல்லவா, எனவே உனக்கு ஒரு வேதனையை வைத்திருக்கிறேன். ஒரு ஆசை உன் புருஷனை பற்றி இருக்கும். உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் நீ பிள்ளை பெறும்போது வேதனையோடு பிள்ளை பெறுவாய். ஒரு வேதனையாக மாற்ற முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. அதான் பெண்களுக்கு கொடுத்த ஒரு சாபம். ஆதாமுக்கு சொன்னார், நீ இதை செய்தனால ஒரு நெற்றி வியர்வை நிலத்துல சிந்த பாடுபட்டு உழைத்து தான் இனி சாப்பிடுவாய். நீ நெல்லை விதைப்பாய், கோதுமையை விளைப்பாய், அது உனக்கு களைகளை முளைப்பிக்கும். நீ மரங்களை பயிரிடுவாய், அது புளித்த காய்களை உனக்கு தரும். வேதனையோடு தான் அவன் வாழ்க்கை நடக்கும். ஓ, 2 பேரும் இனி என் சமூகத்தில் இருக்காதுங்க. அல்லேலூயா. பாம்பை பார்த்து சொன்னார், நீ உனக்கு இவ்வளவு அழகை தந்து உனக்கு கால்களையும் தந்ததுனால தானே, போ, நீ இனி உன் வயிற்றுனாலே நகர்ந்து, நீ மரத்துல பழங்களை எல்லாம் சாப்பிட்டு காலம் முடிஞ்சு போச்சு. இனி வயிற்றுனால நகர்ந்தா மரத்தில் அடங்க உனக்கு எட்டாது. நீ பூமியின் மண்ணையே தின்னும். எந்த மண்ணான மனுஷனை நீ சேதப்படுத்தினாயோ, நஷ்டப்படுத்தினாயோ, அந்த மண்ணையே நீ தின்னுவாய். உனக்கு ஆகாரம் என்னது? ஜூஸ் இல்லை, பழம் இல்லை, கோதுமை அரிசி இல்லை, என்னது சாப்பாடு இல்லை, மண்ணை தின்னுவாய். பூமியின் மண்ணை தின்னுவாய். இனி கால் இல்லை, வயிற்றுனாலதான் இறங்குவோம். அதுல இருந்தான் பாம்பு வயிற்றுனால நகர்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா.
ஆதாமை பார்த்து சொன்னார், நீ மண்ணிலிருந்து எடுக்கப்பட்ட எங்க போவா? மண்ணுக்கே திரும்புவா. பாம்புகிட்ட சொன்னார், நீ மண்ணையே தின்னுவார். அப்படி எல்லாரையும் தோட்டத்தை விட்டு வெளியே தள்ளி தோட்டத்துக்கு போகும் வழியை அடைத்து சுற்றிலும் வேலி போட்டு ஏதேனை கிளைக்கு என்ன செய்தாங்க? அழகான தோட்டத்துக்கு என்ட்ரன்ஸ் ஏதேன் தோட்டத்தின் என்ட்ரன்ஸ்ல என்னதெல்லாம் வச்சாங்க? கேருபீன்களையும் வீசி கொண்டிருக்கிற சுடர் ஒளி பட்டயம். கேருபீன்கள் என்றால் தூதர்கள். வீசி கொண்டிருக்கிற சுடர்களை வீசி கொண்டிருக்கிற அக்கினி, தீயை வீசி கொண்டிருக்கிற ஒரு தூதர்களின் கூட்டம். தீயை வீசி கொண்டிருக்கிற அனுபவம், ஒளியை வீசி கொண்டிருக்கிற ஒரு அனுபவம். ஒளியை வீசி கொண்டிருக்கிறதும் அக்கினியை சுடர்களை வீசி கொண்டிருக்கிறதும் பட்டயத்தை வீசி கொண்டிருக்கிறதுமான ஆவல் எப்படி செக்யூரிட்டி எப்படி வாசல்ல சுடர் வீசிட்டு தீ எப்பவும் அக்கினி எரிந்து கொண்டே இருக்கும். அதுக்கடை வீசிட்டே இருக்கும் அக்கினி. வெளிச்சம், அங்க இருள் இல்லை, இருட்டு இருக்கும், நைசா தப்பிடலாம் முடியாது. வெளிச்சம் ஒளியை வீசிக்கொண்டிருக்கும், சுடரை வீசிக்கொண்டிருக்கும், பட்டயத்தை வீசிக்கொண்டே இருக்கும். யாரும் உள்ள பிரவேசிக்க முடியாதபடி கேருபீன்களை வீசிக்கொண்டிருக்கிற சுடர், ஒளி, பட்டயம் அவைகளை காவலுக்கு வைத்து ஏதேனை பத்திரப்படுத்தினார். இப்பொழுதும் அந்த ஏதேன் பத்திரமாய் இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஏதேனுக்கு மத்தியிலே ஒரு ஜீவ விருட்சத்தின் கனி இருக்கிறது. ஆதாமே, இழந்து போன ஆதாமே, ஜீவ விருட்சத்தின் கனியை என்னை நீ புசித்து என்றைக்கு உயிரோடு இருக்கக்கூடாது. உனக்கு ஒரு முடிவு. நீ குறித்த நாளிலே சாவாய். பாவத்தின் சம்பளம் மரணம். மரித்த நீ மண்ணுக்கு திரும்புவாய். அப்படி மனுக்குலத்துக்கு ஒரு மரணத்தை நியமித்து விட்டு இனி என்னென்றைக்கும் உயிரோடு இருக்கக்கூடிய ஜீவ விருட்சத்தின் கனி உனக்கு இல்லை என்று விட்டுவிட்டார். ஆனால் மனுஷன் ஜீவ விருட்சத்தின் கனியை இழந்து போனார். இன்றைக்கு ஆண்டவர் மறுபடியும் இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவும் உலகத்தில் வந்து நமக்காக இழந்து போன காரியத்தை, நமக்காக ஒரு ஜீவனை கொடுத்து ரத்தத்தை சிந்தி ஆயப்பட்டு சிலுவைக்கு வந்து சம்பாதித்தாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ரத்தத்தால் மீட்கப்பட்ட பிள்ளைகள் தலைக்கு மேல கரங்களை தட்டி வெளிப்படுத்துகிற விசேஷத்தில் நாம் வாசிக்கும் போது, அங்கே சபைகளுக்கு நிருபத்தை எழுதும் போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, ஓ நீ மரண பரியந்தம் உண்மையுள்ளவனாயிரு, நீ ஜெயம் பெற்றுக்கொள். நீ ஜெயம் பெற்றுக்கொண்டால் என்னோடு கூட என் சிங்காசனத்தில் உட்காருவாய் என்று ஒரு சபைக்கு எழுதுகிறார். இன்னொரு சபைக்கு சொல்லும் போது, நீ ஜெயம் பெற்றுக்கொண்டால் ஜெயம் கொள்ளுகிறவனோ அவனுக்கு தேவனுடைய பரதேசின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை ருசிக்க கொடுப்பேன். பரதேசின் மத்தியில ஜீவ விருட்சத்தின் கனியை வச்சிருக்காங்க. ஆதாம் இழந்துட்டான் இல்லையா? ஏதேன் தோட்டம் அடைக்கப்பட்டு விட்டது. அங்குள்ள ஜீவ விருட்சத்தின் கனியை நம்ம இனி புசித்து இருக்க முடியாது. ஆனால் கர்த்தருக்காக உண்மையா ஜீவித்து பரிசுத்தவான்களாய் இருந்து பரிசுத்தத்தை காத்துக்கொண்டு மரித்து பரதேசில் எடுத்துக் கொள்ளப்படும் போது பரதேசின் மத்தியிலே ஜெயம் பெற்றவர்களுக்கு ஜீவ விருட்சத்தின் கனி அங்கே இருக்கிறது. அதை புசிக்கிறவர்கள் ஒருபோதும் மறிக்க மாட்டோம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. சாத்தானுடைய திட்டங்களை முறியடிக்க இயேசு உலகத்தில் வந்தார். இயேசு சிலுவைக்கு போனார். சபிக்கப்பட்டவன் அவனுக்கு பிசாசுக்கு ஒரு தண்டனையை கொடுத்தாங்க. என்னது? ஸ்திரீயின் வித்துக்கும் உன் வித்துக்கும், ஸ்திரீக்கும் உனக்கும் அவள் வித்துக்கும் உன் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். ஸ்திரீயின் வித்தாய் வரக்கூடிய ஒருவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவருடைய குதிங்காலை நசுக்குவார். ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்தாங்க. அதன்படி அந்த சாபத்தின்படி 2000 வருஷங்களுக்கு முன்பு ஸ்திரீயிடத்தில் பிறந்த இயேசு சிலுவைக்கு போய் பிசாசின் தலையை நசிக்கிறாங்க, ஜெயம் எடுத்தாங்க, வெற்றி சிறந்தாங்க. சிலுவையில் மகிமையோடு பிசாசின் தலை நசுக்கப்பட்டவனாய் அன்று சுமார் 2000 வருஷங்களுக்கு மேலாய் தலை நசுக்கப்பட்ட ஒரு, அதுக்கு மேல உலகத்துக்கு அதிபதியாயிருந்தான். தலை நசுக்கப்பட்டான். அவன் தலை நசுக்கப்படுவதற்கு முன்பு இயேசுவின் ஊழிய நாட்கள்ல இயேசு சொன்னாங்க, இதோ இந்த உலகத்தின் அதிபதி என்கிட்ட வருகிறான். அவனுக்கு என்னிடத்துல ஒன்றுமே இல்லை. அவன் 14ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம். அவனுக்கு என்னிடத்துல ஒன்றுமே இல்லை. அவன் உலகத்துக்கு அதிபதினு இயேசுவே சொன்னாங்க. அல்லேலூயா. இயேசுகிட்ட சோதிக்க வரும்போது சொன்னா,
நான் இந்த உலகத்தில் உள்ள எல்லா அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. என் காலில் விழுந்தா அதெல்லாம் உங்களுக்கு தருவேன். சிலுவைக்கு போக வேண்டிய அவசியம் கிடையாது. பிசாசின் காலில் விழுந்து அழிவுக்கு அல்ல. இந்த ஏவாளை போல பிசாசுக்கு பாதத்தில் பணிந்து ஒரு அழிவை தேடாமல் இயேசு ஜெயம் பெற்றவராக சிலுவைக்கு போய் பிசாசின் தலையை நசுக்கிறாங்க. அது முதல் தலை நசுக்கப்பட்டவன் தான் இருக்கிறான். அல்லேலூயா. யோவான் 14:30 வாசிக்கிறோம். இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான். அவனுக்கு என்கிட்ட ஒன்றுமே கிடையாது. உலகத்துக்கு அதிபதி அன்னைக்கு அதிபதி, இன்னைக்கு அதிபதியா இல்லை. அல்லேலூயா. இன்னைக்கு தலை நசுக்கப்பட்டவன். நீதி வல்லமையை தலைக்கு பிறகு இருக்க கண்டத்தையும் வாலியை நசுக்க சபையை கர்த்தர் தெரிந்து கொண்டார். இயேசுவின் ரத்தத்தினால 2 காரியம். சாத்தானுடைய தலை நசுக்கப்பட்டது, மீதி அவனுடைய வல்லமையை நசுக்க. ரோமர் 16:20 சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் கால்களின் கீழே நசுக்கி போடுவாராக. சாத்தானை சீக்கிரம் உங்கள் கால்களின் கீழே சபைக்காக ஜீவனை கொடுத்து விசுவாசிகளை கொண்டு வந்து சபையை ஸ்தாபித்து சபைக்குள்ள வச்சு அவனுடைய கண்டத்தையும் பாதையும் நசுக்கி போடும்படி வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறாங்க. அந்த ஊழியம் தான் அன்னைக்கு நடக்குது. இயேசுவின் ஊழியம் சாத்தானின் தலை நசுக்கிற ஊழியம். இயேசுக்கு பின்னால நாங்கெல்லாம் செய்யற ஊழியம், நம்ம எல்லாம் செய்யக்கூடிய ஊழியம். சாத்தானுக்கு வாழ நசுக்கிற ஊழியம். அல்லேலூயா. ஆனால் தலை நசுக்குகிற ஊழியத்துல மரணம் இருந்தது. அந்த மரணம் ஜெயமாய் விழுந்தது. ஆனால் வாழ நசுக்கிற ஊழியத்துல மரணம் கிடையாது. அதனால வாழ நசுக்கிற ஊழியத்துக்கு அழைக்கப்பட்டவரை பார்த்து கர்த்தர் சொன்னார், உனக்கு மாம்சத்துல ஒரு மரணம் கிடையாது. என் மடியில் இருந்த மகனை உலகத்துக்கு அனுப்பி அவனுக்கு தலையை நசுக்கியாச்சு. இனி உன்னை வாழ நசுக்கத்தான் வச்சிருக்கேன். உனக்கு அவனால சாவில்லை, சாத்தானால மரணம் இல்லை, ஒரு சேதமும் வராது. இதோ சர்ப்பங்கள் எடுக்கவும் தேர்களை மிதிக்கவும் சாத்தானின் சகல வல்லமையை மேற்கொள்ளவும் நான் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். அவைகள் ஒன்று நம்மை சேதப்படுத்தாது என்று சமைக்கிறார்கள். பலிபீடத்தின் ஆலோசனைக்கு செவி கொடுங்கள். பலிபீடத்தின் சத்தத்துக்கு கீழ்ப்படிங்கள். கர்த்தரை நம்புங்கள். கர்த்தரை உறுதியாய் பற்றிக் கொள்ளுங்கள். வலது பக்கம் இடது பக்கம் சாயாதிருங்கள். மனுஷனுடைய சத்தத்துக்கு செவி கொடாதிருங்கள். மனுஷனுடைய சத்தத்திற்கு, மனைவியுடைய சத்தத்துக்கு செவி கொடுத்த ஆதாம் தேவ சாயலை இழந்தார். வாழ்க்கை அழிந்தது. அவர் மூலமாய் பாவம் உலகத்தில் பிரவேசித்தது. சம்பளமாகிய மரணம் உலகத்தில் வந்தது. தேவ பிள்ளையே, ஒரே மனுஷனாகி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை கீழ்ப்படுத்தினால பாவத்தின் சம்பளமாகிய மரணம் ஜெயமாக விழுக்கப்பட்டது. அல்லேலூயா. அந்த மரணத்தை கண்ணீரை ஏற்றுக்கொண்டார். மரணத்தின் அதிபதியாகிய சாத்தானை சிலுவையின் மரணத்தினாலே ஜெயித்தார். ஒரு மகிமையான வாழ்க்கையை நமக்கு தந்திருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. நமக்கு ஒரு மகிமையான வாழ்க்கையை தந்திருக்கிறார். அந்த மகிமையான வாழ்க்கையை பெற்றுக்கொண்டு மனமகிழ்ச்சியா இருக்கணுமா, கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து இருக்கணுமா, இந்த ஏதேன் என்கிற சபைக்குள்ளே மனமகிழ்ச்சியின் தோட்டமாகிய ஏதேனுக்குள்ளே நீங்கள் எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்க முடியும். இல்லாவிட்டால் கர்த்தரை விட்டு பின்வாங்குவீர்கள் என்றால், கீழ்ப்படியாமல் போவீர்கள் என்றால் தேவனுடைய சபையை விட்டு நீங்கள் பிடித்து எறியப்படுவீர்கள். கடைசி மட்டும் நான் சபையில நிலநிக்கணும். நீங்க எனக்கு என் மனமகிழ்ச்சிக்காக தந்த இந்த ஏதேனிலே நான் உங்க வருகை மட்டும், நீங்க இந்த தோட்டத்துல வந்து உங்களுக்கு அருமையான கனிகளை புசிக்க இந்த தோட்டத்தில் மறுபடியும் வருவேன் என்று சொல்லியிருக்கிறேன். நீங்க வரும் வரைக்கும் இந்த சபையில நான் நிலைத்திருந்து நல்ல கனி கொடுக்கிறவனாய், நல்ல கனி கொடுக்கிறவளாய் நான் ஜீவிக்கணும். எத்தனை பேர் விரும்புகிறேன்? இருக்கிற இடத்துல அப்படி எழுதி இருப்போம். கண்களை மூடுவோம், கர்த்தரை நோக்கி பார்க்கிறோம். அல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. வார்த்தை தெரியும், வசனங்கள் தெரியும், ஆனாலும் கீழ்ப்படிதல் இல்லை. இது செய்யக்கூடாதுன்னு தெரியும் பாஸ்டர், இப்படி நடக்கக்கூடாதுன்னு தெரியும் பாஸ்டர், இப்படி பேசக்கூடாதுன்னு தெரியும் பாஸ்டர். தெரியாம பிசாசனை வஞ்சிச்சு போட்டது. உன்னை ஊரில் வந்து வம்சத்திரண்டுமா தெரிந்து கொண்டு உனக்கு நல்ல ஒரு தகப்பன் சபையில கொண்டு சேர்த்து, ஜெப வீட்டில கொண்டு சேர்த்து நல்ல ஒரு ஆவிக்குரிய தகப்பனை உனக்கு ஏற்படுத்தி
நீ வலது பக்கம் இடது பக்கம் சாயாமல் உனக்கு ஆலோசனை சொல்லி நடத்துவதற்கும், இரவு பகலால் விழித்திருந்து உனக்காக ஜெபிப்பதற்கும் ஒரு தகப்பனை ஏற்படுத்தி வைத்திருக்கிறாரே. அதன் பிறகு நீ விழுந்து போகிறாய். ஆண்டவரே, உங்க ஆலோசனைக்கு நான் கீழ்ப்படிவேன் அப்பா. உத்தமமாய் நடப்பேன் ஆண்டவரே, உத்தமமாய் நடப்பேன் ஆண்டவரே. என்னை பலப்படுத்துங்க, என்னை பரிசுத்தப்படுத்துங்க, என்னை சுத்திகரிங்க, எனக்கு ஞானத்தை தாங்க. என் இருதயத்தில் வேற எந்த காரியத்துக்கு இடம் கொடுக்க மாட்டேன். நீங்க மட்டும் எனக்கு போதும் ஆண்டவரே. ஜெபிப்போமா? வாய்களை திறந்து ஜெபிங்க. கர்த்தர் உங்களுக்கு இந்த நாளிலே ஒரு நல்ல ஒரு கீழ்ப்படுதல் உள்ள இருதயத்தை, கல்லான இருதயத்தை உங்களை விட்டு மாம்சத்தை விட்டு எடுத்து போட்டு கீழ்ப்படுகிற வசனத்துக்கு கீழ்ப்படுகிற கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கிற நல்ல ஒரு இருதயத்தை உங்களுக்கு தந்து பரிசுத்த ஆவியினால நிரப்பி கர்த்தருக்காக பரிசுத்தமான வழியில ஜீவிக்கும்படி செய்ய இதோ ஆசீர்வாடி கொண்டிருக்கிறார். எல்லாரும் வாய்களை திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. Praise the Lord. நன்றி, 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 நன்றி. புதிய தீர்மானம் எடுப்போம் தேவர்களே. பலவிதமான சோதனைகள் உலகத்தில் என்னை வருத்தும். பலவிதமான சோதனைகள் உலகத்தில் என்னை வருத்தும். சாத்தானின் அஸ்திரங்கள் என்னிடத்தில் காக்கும். சாத்தானின் அஸ்திரங்கள் என்னிடத்தில் காக்கும். அதை காத்து நடக்க